இப்ப நவீன காலத்தில் வாழ்றோம். நமக்கு சோறு போடுறது விவசாயம் தான். விவசாயத்தை புகழாத ஒரு மதமும் கிடையாது, ஒரு சமுதாயமும் கிடையாது. அவனை வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். விவசாயம் சாபத்துக்குரியது கிடையாது. இது அபு உமாமாங்கிற ஒரு சகாபி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு வீட்டில் கலப்பை இருக்குல்ல, ஒரு கலப்பையையும் விவசாயத்திற்குரிய கருவியையும் பார்க்கிறாரு. அதை பார்த்துட்டு சொல்றாரு, இதை கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கிறீங்க, எந்த வீட்டில் விவசாய கருவிகள் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு அல்லாஹ் இழிவை தராமல் விடமாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அப்படிங்கிறார். இவர் யார் சொல்றா? அபு உமாமா சொல்றா. ஒரு வீட்டில் கலப்பையை பார்க்கிறாரு, விவசாய பொருளை பார்க்கிறாரு, என்னமோ பயங்கரமான ஒரு ஆபாசமான ஒன்றை பார்த்தது போல கோவப்பட்டு, என்ன வச்சிருக்கிறீங்க, இந்த கலப்பையெல்லாம் வீட்டில் இருக்கலாமா, இந்த மாதிரி பொருளை வச்சா இழிவுதான் வரும், கேவலம் வரும், அல்லாஹ்வை இழிவுபடுத்தி நாசமாக்கிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அவர் மறுக்கிறார். இது புகாரியில 2321 ஹதீஸா இருக்குது. குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சொல்றான்ல, விவசாயத்தை சிந்தித்தீர்களா, நீங்கள் அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர்களா, நாம் பாய்ச்சுகிறோமா, நீங்கள் முளைக்க செய்கிறீர்கள், நாம் முளைக்க செய்கிறோமா, மாதுளையை முளைவித்து மலையை இறக்குறோம், அது கட்டாந்தரை காய்ந்த நிலத்தில் படுகிறது, அது உறிஞ்சி வைத்துக் கொள்கிறது, திரும்ப முளைக்கிறது, உன்னுக்கு 10ஆக தருகிறது சொல்லி ஒட்டுமொத்தமா அல்லாஹ் இருக்கிறான் பேசிக் விவசாயத்தை அல்லாஹ் வைக்கணும். இறைவன் இருக்கிறான் என்பதற்கு அல்லாஹ் வைக்கிற பெரிய ஆதாரம் என்னன்னு கேட்டா, மலை இறக்கி விவசாயம் பண்றத ஆதாரமா காட்டணும். அப்ப சஹாபாக்கள் விவசாயமா இருந்திருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விவசாயத்துக்கு போய் பார்த்திருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒரு விவசாயம் என்பது இல்லைன்னா சரி, விவசாயம் கெட்டது எல்லாம் விட்டுட செத்து தொலைவோம் எல்லாரும். விவசாயமே வேணும். இந்த காலத்துல வேற இடத்தை தொலைஞ்சிட்டு போயிடலாம். அந்த காலத்துல விவசாயத்தை விட்டா முடிஞ்சு மூத்த அவ்வளவு முடிஞ்சு வச்சு, விவசாயத்தினால் கிடைக்கிற அந்த உணவை தவிர வேற ஒன்றும் கிடைக்காது. அப்ப அந்த மாதிரியான ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னு வருது. கலப்பை வச்சுக்கிறாங்க, விவசாய டிராக்டர் வச்சுக்கிறாங்க, எல்லாம் அதெல்லாம் அடங்கிடும். விவசாய பொருள்லாம் என்ன வந்துடும், டிராக்டர் லாரி என்னென்ன இருக்குதோ, ஏறு கலப்பை எதுவும் வச்சுக்கிற கூடாது, அந்த தொழில் ஈடுபடக்கூடாது என்று புகாரில சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க விவசாயத்தை பார்த்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க, விவசாயத்தை கத்துக் கொடுத்திருக்கிறாங்க, ஏன் இப்படிலாம் விவசாயம் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்ற விவசாயத்துக்கு ஜகாத்தே இருக்குது மார்க்கத்துல. விவசாயத்துக்கு என்ன இருக்கு, ஆத்து ஹக்கஹு யௌம ஹசாதிஹி, அறுவடை நாளில் அந்த ஜக்காத்தை கொடுத்து விடுங்க, அறுவடைக்கு ஜக்காத் இருக்கிறது. தானியங்களுக்கு ஜக்காத்தை பத்தி மார்க்கத்துல மழை பெய்யுது, விவசாயம் விளைந்தால் அதுக்கு எவ்வளவு ஜக்காத்து, மழை பெய்யாம மானாவாரியா விளைஞ்சு அதுக்கு எவ்வளவு ஜக்காத்து என்றெல்லாம் ஹதீஸ்கள்ல இவ்வளவு தெளிவா இருக்கும்போது விவசாயம் பண்ணான்னு சொல்லியிருப்பாங்களா, விவசாய கறி வச்சா இழிவுன்னு சொல்லியிருப்பாங்களா? ஆனா சொன்னாங்கன்னு இருக்குது. இதை பத்தி நீங்க என்ன முடிவு வரணும்? ரசூலுல்லாஹ் சொன்னதை நீங்க மறுத்தரக்கூடாது. ரசூலுல்லாஹ் இது சொல்லலப்பா, ஏன் குர்ஆன்ல இருக்கு, குர்ஆனை சொல்ல வந்தவர் குர்ஆனுக்கு விளக்கமா வந்தவர் மாத்தமா சொல்லுவாரு. குர்ஆனை வாங்கி தந்து விட்டு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல வந்தவர், அதுக்கு அனுப்பப்பட்டவர். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல வந்த தூதர் குர்ஆனுக்கு எதிராக சொல்லுவாங்களா? அப்ப இது யாரோ ஏதோ கோளாறு பண்ணிருக்காங்க, இடையில யாரோ நுழைஞ்ச சகாபி பேரை பயன்படுத்தினானா, ஏதாவது முனாபிக்கு செஞ்ச வேலையா, அல்ல விளங்காம செஞ்சு தொலைஞ்சதா என்ன நமக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயத்துக்கு உறுதியா வரணும், அவங்க என்ன செஞ்சாங்க நமக்கு அவசியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பெரிய ஜீனியஸ், அவ்வளவு பெரிய அறிவாளி, அவ்வளவு விவரமான ஒரு ஆளு, சுயமாவும் அறிவாளி. அவங்க படிக்காத ஆளா இருக்கலாம், அவர் சாதாரண பேச்சுக்கள் எல்லாம் அறிவு மிளிரும். சமூக பிரச்சனை எல்லாம் பேசியவர்கள், தொடாத பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரியா பேசின ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் இது அரசாங்கம் நடத்த இயலுமா? ஒரு அரசு அதிபராக இருந்தாங்க, விவசாயத்தை ஊத்தி முடிட்டா கவர்மெண்ட் நடத்த இயலுமா? அப்படி இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் பேசியிருப்பாங்களா? இப்படி விரிச்சுக்கிட்டே நீங்க போனீங்கன்னு சொன்னா இது தவறுங்கிறதுக்கு நான் 10 சொன்னா நீங்க 100 கண்டுபிடிப்பீங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்க மாட்டார்கள் என்பதற்கு நான் கோடிட்டு காட்டணும். அது மட்டும் இல்ல, நீங்க எப்படி சிந்திச்சு இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்களான்னு யோசிச்சுட்டே இருங்க. இது சொல்லி இருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப இது ஹதீஸ் இல்லை என்று மறுக்கிறோம், ஹதீஸை மறுக்கவில்லை. நல்லா வழங்கணும். நம்ம எதை மறுக்கல? இது ஹதீஸ் கிடையாது, இது ரசூலுல்லாஹ் சொன்னது கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒருவர் சொல்லுகிறார், ஒருவரிடமிருந்து இன்னொருவர் சொல்லுகிறார், அவ்வளவுதானே தவிர இதை நாங்க எல்லா ஹதீஸையும் சொல்லக்கூடாது. இது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கனால அதுக்கு ஹதீஸை மறுத்து கூட காணுவோம், கொண்ட தொழுக முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. ஹதீஸுகள்ல 95-99% கரெக்டா தான் இருக்கும். அறிவிப்பாளர் கரெக்டா இருந்தாலும் ஹதீஸும் கரெக்டா இருக்கும். ஆனால் 1-2 ஹதீஸுகள் இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன முடிவு பண்ணணும்? சரி, இது ஏதோ ஒரு குழப்பம் பண்ணியிருக்காங்க, நம்ம குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு, இது இல்ல ரசூலுல்லாஹ் சொல்லலன்னு ஒதுக்கிடணும். ரசூலுல்லாஹ் சொல்லல, இதான் ஈமான். ஈமான் என்னது? ரசூலுல்லாஹ் இதையும் சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னா அப்ப குர்ஆனை மறுக்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஆயிடுது. இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு பள்ளி விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒத்துக்கொண்டீர்களே, ஆனால் உங்க ஈமான்ல என்ன வருது? இது அல்லாஹ்வுடைய வேதம் இல்லைன்னு வந்துருக்கு. உள்ளுக்குள்ள வேதத்தை எல்லாம் நம்ப சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க? வேதத்தை நம்ப தேவையில்லை, வேதத்துக்கு மாத்தமா உள்ளதையும் நம்பு.
அதனால ஈமான் பாதிக்கிறது. இப்ப ஈமான் பாதிக்க கூடாது என்றால் ரெண்டுல ஒரு முடிவுக்கு வா. வேதத்தை நம்புறியா, இது நம்புறியா? பள்ளியை நம்புறியா? வஹிக்கு முன்னாடி அல்லாஹ் மேராஜ் கூட்டு போயிட்டான் நம்புறியா? வஹி வந்த பிறகுதான் மேராஜ் நம்புறியா? ரெண்டுல ஒண்ணா நம்ப முடியும். முரண்பட்ட ரெண்டையும் நம்ப முடியாது. அது மாதிரி தான் இந்த விவசாய கேள்வி.